මගේ වැරද්දද? වාගේ මගේද වැරද්ද? මම වාගේ දුරක් ඇවිල්ලා වා කඩාගෙන ඇවිල්ලා. ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்னோடய புது பைக்குக்கு வந்து சர்வீஸ் போடுற டைம் வந்தாச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் போகணும். 500 to 700 கிலோமீட்டர்ஸுக்குள்ளால் போட்டாகணும். புது பைக் தான். மேடம் சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுட்டு வேர்க்கு வெளிக்கிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு நாங்கள் சர்வீஸ் போட போகிறதா இருக்குது. அதுதான் இன்னும். ஓகே, சாப்பிட்டாச்சு. வாங்க வெளிக்கிடுவோம். பைக்கை எடுக்க மறந்துட்டு. ஓகே, ரெடி ஆகிட்டு වාගේ මගේ වැරද්දද? වාගේ මගේද වැරද්ද? මම වාගේ දුරක් ඇවිල්ලා වා කඩාගෙන ඇවිල්ලා. ஆக்சிடென்ட் ஆகிதானடா மீட் பண்ற நிலைமை எப்படி சாரிடா நல்ல பாட்டு எங்க நீ பாட்டு இல்ல அது அப்செட் இல்ல. நான் ஹெல்மெட் போட்டுதான் வீட்டுல வரல. நான் சொக்காயிட்டு நல்லா காட்டுறேன் சோமாய்க்கிறீங்களா? நல்லா இருக்கேன். என்ன கதை எப்படி போகுது? வந்து 2 மாசம் பைக் என்ன இல்ல பாட்டு இல்லடா ஒன்றும் ஆவில்லை. நீதான் பட்டி இல்லை அது பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன கதை எங்க காணலடா? இல்லை பிரச்சனை லேட் ஆகுது. வேலையா? சரி சரி. இல்லை அவ்வளோக்கு பேசிடுவோம். நம்பர் ஆக்சிடெண்ட் ஆனதும் செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஹெல்மெட்டை கழட்டி கண்டோன்னு தான் விளங்கிச்சு என் கூட முன்னே வேலை செஞ்ச ஃப்ரெண்ட் ஒரு. ஸோ என்ன தான் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஓகே பார்த்து போடா சொல்லி அனுப்பிட்டு வந்துட்டேன். ஆளுக்கு வேலைக்கு போக லேட் ஆகிட்டு போல் தான் அவசரமாக போக. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக போகணும். ரோட்டில் வெஹிக்கிள் ஓட்டுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். நாங்கள் என்ன பர்ஃபெக்டாக போனாலும் ஒழுங்காக போனாலும் வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்ன தான் லேட்டாக இருந்தாலும் மெதுவாக நிதானமாக போகிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ அந்த டென்ஷன்லேருந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் போவோம் சர்வீஸ் போடுறதுக்கு. வாங்க. நான் வந்துட்டேன் இந்த சர்வீஸ் சென்டருக்கு. சரத் மோட்டார்ஸ் தான் பக்கத்தில் இருக்குது எங்களோட டிவிஷனில். இந்த இருக்குது. எதுக்கு தான் வந்தேன், நாவல். இங்கே நிறைய சர்வீஸ் சென்டர் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் கொழம்பு டிஸ்ட்ரிக்ட், நான் கொழம்பு டிஸ்ட்ரிக்ட்னால எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இப்போ இவங்க கொடுப்பாங்க. நீங்கள் புதுசாக வாங்குறதுனா பைக் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி உண்டு. அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் எங்கெங்கே பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்குது,
போயிட்டு சர்வீஸ் போடுறதுக்கு ஃபோன் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் இந்த புக் கொடுப்பாங்க பிராண்ட் நியூவாக வாங்குகிற நேரம். இது கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க, முக்கியம். இதில் தான் நீங்கள் சர்வீஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீ அண்ட் செகண்ட் சர்வீஸும் வந்து ஃப்ரீயண்டா சர்வீஸ் ஃப்ரீ. எங்களுக்கு ஆயில் அது எல்லாத்துக்கும் காசு அது எவ்வளோன்ட்டு நான் பார்த்து சொல்கிறேன், சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த புக் கட்டாயம் முக்கியம். இது அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸுக்கு அவங்க மார்க் பண்ணுவாங்க. இந்த சர்வீஸ் கிலோமீட்டர் நீங்கள் வந்து சர்வீஸ் இதுக்கு மார்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சரியாக சர்வீஸ் போட்டிருந்தா தான் அவங்களோட வாரண்ட்டி கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி வாரண்ட்டி அவங்க தரமாட்டாங்க, கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் பார்ட்ஸ் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் உங்களுக்கு ஒரு வாரண்ட்டி கிளைம் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்குகிற நேரம் பத்திரமா வச்சுக்கோங்க, பைக் பிராண்ட் நியூவாக வாங்குறதா இருந்தால். ஓகே, இப்போ நாங்கள் சர்வீஸ் போட போவோம். ஓகே, பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுப்போம் சர்வீஸ்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் பைக் வாங்குற நேரமே கிடச்சது. அந்த சேர் எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு பூட் போடுறது கொடுத்து போடணும். ஸோ இந்த வெஹிக்கிளில் சீட்டில் இருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வாஷுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு லாமன் அடிக்கிறாங்க போல். ஸோ ஆயிலெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சோப் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம்ல சர்வீஸில் என்னென்ன பண்ணுவாங்க A to Z. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை கழுவி போட்டிருக்காங்க தண்ணி. இப்போ வாட்டரியாக இருக்கும்ல, அதை வடிகிறதுக்கு. புதுசாக வந்த பல்சர் 125 ஒன்று வந்திருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது புதுசாக வந்தது. இப்போ 125 அடிக்கிறாங்க பல்சரில், NSல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி போட்டுறாங்க. அடுத்தது ஆயில் மாற்றுறாங்க. பழைய ஆயிலை அப்படியே வடித்து புது ஆயில் விட்டுறாங்க. அந்த ஆயில்லையும் ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னுக்கு டயரை கழட்டுறாங்க. பேக் டயரை கழட்டி க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா பிரேக் லைனரில் அந்த லைனர் தேய்ச்சி உள்ளுக்குள்ளே தூள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஃபுல்லாக. நான் காட்டுறேன் பாருங்கள், பிரேக் லைனர் தான் இருக்குது. இதெல்லாம் அதை தேய்ப்பட்டு உள்ளுக்குள்ளே தூசியாக இருக்கும், அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி போடுவாங்க. ஸோ பேக்குக்கு கழட்டின மாதிரி இப்போ ஃப்ரண்ட் டயரும் கழட்டுறாங்க. கழட்டி க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த பைக்கு போட்ட ஆயில். இது கம்பெனியால் வாருது. இதில் வந்து ரெட் கலரில் இப்போ வாரது வந்து 10 to 13 ஒன்று வரும். ஸோ இன்னொன்று இருக்குது 20 to 15 சொல்லி. ஸோ அது வந்து பெரிய பைக்குகளுக்கு போடுறது, பல்சர் அந்த மாதிரி பெரிய வெஹிக்கிளுக்கு போடுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேக்ஸ் அடிக்க போகிறாங்க. ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதுக்கு வந்து வேக்ஸ் அடிக்கிறாங்க. இது நம்ம வாங்கி வச்சா நம்மளுக்கு நார்மலாக ஸ்பாஞ்சில் பூசவும் மேலும் இவங்க வந்து இந்த ஸ்ப்ரே கன்னில் போட்டு ஃபுல்லாக அடிக்கிறாங்க.
இதுதான் அவங்க அடித்த வேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளச் கேபிளுக்கு ஆயில் போட போகிறாங்க, ஆயில் பண்ண போகிறாங்க. இவங்கள்ட்ட மெஷின் எல்லாம் இருக்குது ஆயில் பண்ணுறதுக்கு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஆயில் வடியுது கிளச் கேபிளில் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ட்ரையல் போகிறாங்க, பைக்கில் எதுவும் ஃபால்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஓகே, ஒரு வழியாக சர்வீஸ் போட்டாச்சு. பைக்கை பார்த்தீங்கன்னா பலன்னு இருக்கு பாருங்க. இந்த பூட்டையும் போட்டு கொடுத்தாங்க. பின்னுக்கும் அந்த ஃப்ரீயாக கிடைச்ச பூட்டை போட்டு கொடுத்தாங்க. இந்த இன்ஜினில் பழைய CT100க்கு கூட வித்தியாசம் என்னென்னா கார்பரேட்டர்லாம் செல்ஃப் ஸ்டார்ட்னால இந்த இதெல்லாம் வித்தியாசமாக கிடக்கு. உண்மைக்குமே இங்கே சர்வீஸ் நல்லா செய்கிறாங்க. ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடித்து, மற்ற இடங்களில் அப்படி பண்ண மாட்டாங்க, இங்கே நல்லா செய்கிறாங்க. இது இருக்குது நாவலையில் சரத் மோட்டார்ஸ்ன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா வரும். ஓகே, இப்போ என்ன வீட்டை வெளிக்கிட வேண்டியது. வாங்க போ. உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். என்னென்னா ஃபஸ்ட் சர்வீஸ் அண்ட் செகண்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீ. எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னதுக்கு வந்து லேபர் சார்ஜ் தான் ஃப்ரீ. ஸோ நாங்கள் ஆயிலுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆயிலுக்கு இங்கே வந்து 2500 மாதிரி எடுத்தாங்க. ஸோ அவ்வளோ தான் நான் பே பண்ண அமௌண்ட் வந்து. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸுக்கும் செகண்ட் சர்வீஸுக்கும் அந்த கணக்கு தான் போகும். அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு ஒவ்வொரு சர்வீஸுக்கும் 5700 மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒவ்வொரு 2500 கிலோமீட்டர்ஸுக்கும் வந்து நீங்கள் சர்வீஸ் போட வேண்டும் கட்டாயம். இப்போ தான் உங்களுக்கு வந்து வெஹிக்கிளில் ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸில் ஃபால்ட் ஏதாச்சும் இருந்தால் வாரண்டி கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி சரியாக நீங்கள் கிலோமீட்டர் பார்த்து சர்வீஸ் போட்டு வந்தால் தான் உங்களோட வெஹிக்கிளும் சரியான நல்ல கண்டிஷனில் இருக்கும். அப்படி நீங்கள் சரியான டைமுக்கு நீங்கள் சர்வீஸ் போடாமல் விட்டீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளில் கொஞ்ச நாள் போகிற நேரமே உங்களோட பிரச்சனை வரத்தரும். ஸோ பெட்டர் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சரியான டைமுக்கு 2500 கிலோமீட்டர்ஸ் பார்த்து நீங்கள் சர்வீஸ் போட்டுக்கொண்டா நல்லா. ஓகே, இதோட நான் இந்த ப்ளாகை எண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன். அண்ட் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் நேரு. டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ.